ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம தரமான ஒரு கிரைம் த்ரில்லர் மூவியை பார்க்க போறோம். இந்த படத்தை பத்தி நான் என்னத்தை சொல்ல, அதுவும் கிளைமேக்ஸ்ல வைப்பாங்க பாருங்க ட்விஸ்ட், வேற லெவல். நம்மளால கெஸ்ஸே பண்ணவே முடியாது. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் தெரியாதனமா ஒரு கொலையா பண்ணிடுறாங்க. இறந்து போனார்ல, அவரை தேடி டிடெக்டிவ் ஒருத்தர் வராரு. ஸோ அந்த டிடெக்டிவ்க்கு தெரியாம இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் அந்த கொலையை ஒழுங்கா மறைச்சாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோடைய முழு கதையே. ஸோ கதைக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா, நாய்ஸ்ன்ற ஒரு ஜாப்பனீஸ் கிரைம் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். ஸோ ஜப்பான்ன்ற ஒரு நாடே தீவு தான். இருந்தாலும் ஜப்பானுக்குள்ள நிறைய குட்டி குட்டி தீவுகள் இருக்கு. ஸோ அப்படி ஷிஷிகாரி அப்படின்னு ஒரு ஐலாண்ட் இருக்கு. அந்த ஐலாண்ட்ல நிறைய மக்கள் வாழ்றாங்க. ஆனா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா பாப்புலேஷன் கம்மியாகிட்டே வருது. ஏன்னா அந்த ஐலாண்ட்ல சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒண்ணுமே கிடையாது. அதனால ஜப்பான் கவர்மெண்ட்டும் அந்த ஐலாண்டை கண்டுக்கிற மாதிரியே இல்ல. ஸோ பொருளாதாரம் ரொம்ப கம்மியாகிக்கிட்டே போகுது. ஆனா அப்பதான் அந்த ஐலாண்ட்ல வாழ்ற கெய்டான்ற ஒருத்தர், அவர் ஒரு ஃபார்ம் வச்சிருக்காரு. அதுல இந்த அத்திப்பழம் மாதிரியான பிளாக் ஃபிக்ன்ற ஒரு பழத்தை அவரு வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட வேலையே அந்த பழங்களை எக்ஸ்போர்ட் பண்றது தான். இந்த உலகத்திலேயே இங்க தான் அத்திப்பழம் வேற லெவல்ல இருக்கும். ஸோ அதனால கெய்டாவுடைய ஃபார்முக்கு டிமாண்ட் அதிகமாகுது, பொருளாதாரமும் அதிகமாக போகுது. ஜப்பான் கவர்மெண்ட்டும் $500 மில்லியன் தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இந்த ஐலாண்ட்ல இருக்கிற நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த கெய்டான்றவர் தான். ஸோ அதனாலேயே இந்த ஐலாண்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே கெய்டாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட ஃபார்ம் வேற பெருசாயிடுச்சா, வேலைக்கு ஆட்கள் வேணும் அப்படின்னு நியூஸ் பேப்பர்ல எல்லாம் போடுறாரு. சோ இந்த நேரத்துல இந்த ஐலாண்டுக்கு ஜெயில இருந்து ஒருத்தர் ரிலீஸ் ஆகி வராரு. சோ இவரை நம்ம கிரிமினல் கூப்பிடலாம். இந்த கிரிமினலை ஒருத்தர் கூட்டிட்டு வராரு. அவர் ஒரு ஆபீசர். இந்த மாதிரி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுத்து அகைன் அந்த தப்பை பண்ணாத மாதிரி பண்றது தான் இந்த ஆபீசரோட வேலையே. சோ இப்போ இந்த ஆபீசர் அந்த கிரிமினலை நம்ம கேட்டா இருக்காருல, அவரோட ஃபார்ம்ல சேர்த்து விடுறதுக்காக தான் வந்துகிட்டு இருக்காரு. இங்க பாருடா, இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையே இந்த ஐலாண்ட்ல தான். நிம்மதியா வாழ பழகிக்கோ. திரும்ப ஏதாவது சின்னதா ஒரு தப்பு பண்ணாலும் அவ்வளவுதான், வாழ்க்கை ஃபுல்லா உன்னை ஜெயில போட்டுருவாங்க அப்படின்னு அந்த ஆபீசர் சொல்லி வாய மூடல. அந்த கிரிமினல் பைவுல பின்னாடி இருந்தே அந்த ஆபீசரோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடுறான். சோ இவ்வளவு மோசமான கிரிமினல் இப்ப அந்த ஐலாண்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கான். சோ அத்திப்பழ தோட்டத்தை வச்சிருக்கிற கெய்டா அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு ஒய்ஃபும் இவங்க 2 பேருக்கும் அழகான ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. ஒரு சந்தோஷமான லைஃபை தான் அவர் வாழ்றாரு. கெய்டாவுக்கு இந்த ஊர்ல 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவரோட பேரு தனாபே. இவரோட வேலையே வேட்டையாடுறது தான். ஆனா கவர்மெண்ட் வருஷத்துல இந்த சில மாசங்கள் எல்லாம் வேட்டையாடக்கூடாதுன்னு பேன் பண்ணிடுவாங்க. சோ அப்படிப்பட்ட சீசன் தான் ஓடுது. இவரால வேட்டையாட முடியல. சோ சும்மா இருக்க கூடாதுன்னு நம்ம கெய்டாவுடைய ஃபார்முக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ இப்படி இவங்க 2 பேரும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வண்டியில ஏத்தி அதை கொண்டு போகும் பொழுது போற வழியில அந்த கிரிமினலை பாக்குறாங்க. நம்ம கெய்டாவும் தனபியும் சின்ன வயசுல இருந்து இந்த ஐலாண்ட்ல இருக்காங்க. சோ புதுசா யாராவது இங்க வந்தாங்கன்னா இவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன தம்பி, ஊருக்கு புதுசா அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. ஆனா அந்த கிரிமினல் அதெல்லாம் காதுல வாங்கிக்காம ஒரு ட்ரிங்கை குடிச்சுக்கிட்டே இருக்கான். சோ இவங்களும் அந்த கிரிமினலை கண்டுக்காம நேரா இந்த ஐலாண்டுடைய மேயரை பார்க்க போறாங்க. மேயருக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா கெய்டானால தான் இப்ப இந்த ஐலாண்டே வேற லெவலுக்கு போக போகுதுன்னு கெய்டாவை தடபுடலா கவனிக்கிறாங்க. அதோட ஒரு உள்குத்தும் இருக்கு. $500 மில்லியன் வந்தா அதுல இருந்து கண்டிப்பா மேயர் கொஞ்சம் பணத்தை அமுக்கலான்னு பிளான் போடுறாங்க. நம்ம கெய்டாவுக்கு இன்னொரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்காரு. அவரோட பேரு மொரியா. இந்த ஐலாண்ட்ல ஒரு போலீஸ் ஆபீசரா அவர் இருக்காரு. சோ நம்ம இவரை ஃப்ரெண்டு போலீஸ்னு கூப்பிடலாம். சோ ஃப்ரெண்டு போலீஸ் இப்பதான் டியூட்டில புதுசா ஜாயின் பண்ணிருக்காரா. சோ அதனால சீனியர் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாரு. அப்படி இவங்க ரோட்ல போகும்பொழுது ஒரு காட்டு பண்ணி இறந்து போயிருக்கு. அந்த வழியா கார்ல வந்தவங்க ஏத்திட்டாங்க போல. நம்ம ஃப்ரெண்டு போலீஸும் அவ்வளவுதான், இந்த மிருகத்தை ஏத்தி கொன்னுட்டீங்களே, உங்க மேல நான் கேஸ் போட போறேன் அப்படின்னு சொல்ல சீனியர் போலீஸ் தம்பி ஒரு நிமிஷம் இரு, கேஸ்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்க போலாம் அப்படின்னு அனுப்பிடுறாரு. அவரும் இறந்து போன அந்த காட்டு பண்ணிய ப்ளூ கலர்ல ஒரு கவர்ல சுத்தி அதை காருக்குள்ள ஏத்துறாங்க. நம்ம ஃப்ரெண்டு போலீஸும் அவரு பண்ணது தப்பு, ஏன் அவர் மேல கேஸே போடல, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ, இந்த ஐலாண்ட்ல இருக்கிற எல்லாருமே சொந்தக்காரங்க மாதிரி, இஷ்டத்துக்கு நம்மளால கேஸ்லாம் போட முடியாது. அதோட இந்த ஐலாண்டோட நல்லதுக்காக சில நேரங்கள்ல நம்ம சில தப்புகளை மறைச்சுதான் ஆகணும்னு அந்த சீனியர் போலீஸ் சொல்றாரு. அந்த சீனியர் போலீஸ் ரிட்டையர் ஆயிடுறாரு. இன்னைக்கு தான் அவரோட லாஸ்ட் டே. இதுக்கப்புறம் நீ தான் இந்த ஐலாண்டை பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்ல நம்ம ஃப்ரெண்டு போலீஸும் இந்த ஐலாண்டை நான் கண்டிப்பா பத்திரமா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்படி எல்லாமே ஒழுங்கா தான் போகுது. அந்த கிரிமினல் பைபுல இருக்கான்ல, அவன் நம்ம கெய்டாவுடைய வீட்டுக்கிட்ட போய் அங்க கெய்டாவோட பொண்ணு விளையாடிக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணையே குறுகுறுன்னு பாக்குறான் ஆளு. கெய்டாவும் வேலை
வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அவரோட பொண்ணை பார்க்கலான்னு பார்த்தா அங்க அவரோட பொண்ணை காணோம். அதோட அந்த இடத்துல அந்த கிரிமினல் குடிச்சார்ல ஒரு ட்ரிங்க், அந்த பாட்டில் இருக்கு. இத பார்த்த உடனே கைட்டாவுக்கு டவுட் வருது. ஊருக்குள்ள புதுசா ஒருத்தன் வந்தான், நம்ம பொண்ணை வேற இப்ப காணோம் அப்படின்னு சொல்லி இவர் பயப்படுறாரு. கைட்டாவோட ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு போலீஸ் இருக்காருல, அடிப்பட்ட காட்டு பண்ணிய கொண்டு வந்து நம்ம தேனபே கிட்ட கொடுக்குறாரு. ஏன்னா தேனபே ஒரு ஹண்டரு, இந்த மாதிரி இறந்து போன உயிரினங்களோட உடம்பெல்லாம் என்ன பண்ணணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். சோ இப்படி தேனபேவும் ஃப்ரெண்டு போலீஸும் ஒன்னா இருக்கும் பொழுது கைட்டா கிட்ட இருந்து போன் கால் வருது. என் பொண்ணை காணோம், அதோட ஊருக்கு புதுசா ஒருத்தன் வந்தான்ல, அவன் தான் காரணம்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்ல எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க கைட்டாவுடைய பொண்ணை. சோ அப்படி தேடிக்கிட்டே கைட்டா அவரோட ஃபார்முக்கு போறாரு. அங்க அந்த கிரிமினல் இருக்கான், அதுவும் கைட்டாவோட பொண்ணோட சைக்கிள்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். என்னோட பொண்ணு எங்க, ஒழுங்கு மரியாதையா என் பொண்ணை என்கிட்ட கொடுத்துரு. எது பொண்ணா, நீ யார பத்தி பேசுறேன்னு எனக்கு சுத்தமா தெரியவே இல்ல. உடனே தேனபே உள்ள வராரு. அவர்கிட்ட கன் இருக்கு, அதை வச்சு மிரட்டுறாரு. பொண்ணு எங்கடா அப்படின்னு கேட்க அந்த கிரிமினல் பயப்படுற மாதிரிலாம் இல்ல, பொண்ணுலாம் எனக்கு தெரியாதுன்றலன்னு வந்து சண்டை போடுறாரு. இந்த சண்டையில அந்த கிரிமினல் நம்ம கைட்டாவோடைய கையை கடிச்சு விட்டுறான். சோ கைட்டாவும் அந்த கிரிமினல் கூட சண்டை போட தெரியாத்தனமா தள்ளி விட்டுறாரு. அங்க இருந்த கல்லுல கிரிமினலோட மண்டை மோதி அந்த கிரிமினல் அங்கேயே காலி. இத ஃப்ரெண்டு போலீஸும் பாக்குறாரு. சோ இவங்க 3 பேருக்குமே என்ன பண்றதுனே தெரியல. நம்ம கைட்டா தான் ரொம்ப பயப்படுறாரு. ஏன்னா அவர் தான் அந்த கிரிமினலை தள்ளி விட்டாரு, அதனாலதான் அந்த கிரிமினலும் இறந்து போனானே. ஒரு வழியே இல்ல, நீயே போலீஸ் தானடா, என்ன அரெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல இப்பதான் அந்த ஃப்ரெண்டு போலீஸ்க்கு அவரோட சீனியர் சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. இப்ப மட்டும் கைட்டாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவரோட ஃபார்ம் பிசினஸ் மொத்தமா படுத்துரும். கவர்மெண்ட் கிட்ட இருந்து அந்த பணமும் வராது, இந்த ஐலாண்டும் வளரவே வளராது. சோ இந்த ஐலாண்ட் நல்லா இருக்கணும்னா கைட்டாவை அரெஸ்ட் பண்ண கூடாது. சோ அதனால இவங்க 3 பேருமே சேர்ந்து இந்த கொலையை மறைக்கலாம் அப்படின்னு பிளான போடுறாங்க. சோ இந்த இடத்துல தான் இந்த படத்தோடைய டைட்டிலையும் போடுறாங்க, நாய்ஸ். இறந்து போன அந்த கிரிமினலோட உடம்ப ப்ளூ கலர்ல ஒரு கவர்ல சுத்தி அத நம்ம தேனபே இருக்காருல அவரோட இடத்துக்கு கொண்டு வராங்க. இந்த விஷயத்த தூரத்துல இருந்து ஒரு வயசான தாத்தா பாக்குறாரு. இவரு தான் காரை ஓட்டிட்டு வரும்பொழுது ஒரு காட்டு பண்ணியை ஏத்திருப்பாருல, கேஸ் கூட வாங்காம தப்பிச்சாரு, அவரு தான் இவரு. இத பாக்குற அந்த தாத்தாவும், ஓ நம்ம அடிச்சு போட்ட காட்டு பண்ணியை தான் அவங்க கொண்டு போறாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. எங்க கைட்டாவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த கிரிமினலோட உடம்ப கொண்டு வந்து தேனபேவுடைய இடத்துல ஒரு லாக்கர் ரூம் மாதிரி ஒரு இடம் இருக்கு, அங்க அந்த கிரிமினலோட உடம்ப போட்டுடுறாங்க. இவங்க 3 பேருமே சம பயத்துல இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. ஒருவேளை இந்த கிரிமினலை தேடி யாராவது வந்தா என்னடா பண்றது அப்படின்னு கேட்கும் பொழுது இவங்கிட்ட எந்த ஒரு ஐடி கார்டோ இல்ல மொபைல் போன் கூட கிடையாது. சோ அதனால யாரும் இவனை தேடி வர மாட்டாங்க. நாளைக்கு யாருக்கும் தெரியாம இவனோட உடம்ப நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானையும் போடுறாங்க. ஆனா இந்த நேரத்துல ஜப்பான்ல இருக்கிற ஒரு டிடெக்டிவ் ஒருத்தர், அவரு ஒருத்தருடைய வீட்டுக்கு போறாரு. அது யாருன்னா அந்த கிரிமினல் வந்து கழுத்தை நெரிச்சு கொண்டால ஒரு ஆபீசர், அவரோட வீடு. ஏன்னா ஆபீசர் இறந்து போயிட்டாரு, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணிருப்பாங்க. சோ அந்த கேஸ டிடெக்டிவ் எடுத்துக்கிறாரு. சோ கிடைச்ச டீடைல்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அந்த ஆபீசர் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன ஒரு கிரிமினலை கூட்டிட்டு அந்த கிரிமினலை பக்கத்துல இருக்கிற ஐலாண்ட்ல கெய்டான்றவருடைய ஃபார்ம்ல வேலைக்கு சேர்த்து விடுறதுக்காக தான் போயிருக்காருன்ற விஷயம் புரிஞ்சு டிடெக்டிவ் இப்போ ஐலாண்டுக்கு வராரு. இந்த மாதிரி ஒரு பெரிய டிடெக்டிவ் ஐலாண்டுக்கு வராருன்னா ஐலாண்ட்ல இருக்கிற போலீஸ்க்கு தகவல் போகும்ல, அப்படிதான் நம்ம மொழியா அதான் ஃப்ரெண்டு போலீஸ்க்கு தகவல் வருது. உடனே ஃப்ரெண்டு போலீஸும் டே இவன் உடம்பை இப்பொழுதைக்கு இங்கேயே பத்திரமா வைப்போம், ஃபர்ஸ்ட் அந்த டிடெக்டிவை சமாளிச்சு அவரை இங்க இருந்து அனுப்புவோம், அதுக்கப்புறமா நம்ம மத்ததை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டிடெக்டிவை ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்க எல்லாரும். அந்த டிடெக்டிவ் ஐலாண்டுக்கு வரதுக்கான ரீசனே நம்ம கைட்டா கிட்ட பேசுறதுக்காக தான். சோ அதே மாதிரி கைட்டாவுடைய ஃபார்முக்கும் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த டிடெக்டிவ் கூடவே அவரோட அசிஸ்டன்ட், அதோட நம்ம ஃப்ரெண்டு போலீஸும் இருக்காரு. எங்க கைட்டா கூட தேனபே இருக்காரு. டிடெக்டிவ் கைட்டா கிட்ட அந்த ஆபீசருடைய போட்டோவையும் கிரிமினலுடைய போட்டோவையும் காமிச்சு இவங்க 2 பேரையும் நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது இல்ல சார் நான் இவங்களை பார்க்கவே இல்ல அப்படின்னு கைட்டா போய் சொல்றாரு. அந்த கிரிமினல் கைட்டாவோட கையில கடிச்சு வச்சாருல அந்த அச்சு தெரியுது. அதை டிடெக்டிவ் பார்த்துட்டு என்ன ஆச்சு கையில அப்படின்னு கேட்கும் பொழுது அது வந்து நாங்க ஒரு காட்டு பண்ணியை வேட்டையாடும் பொழுது அது என் கையை கடிச்சிருச்சு, ஆனா இருந்தாலும் எப்படியோ அதை கொன்னுட்டோம், ஏன்னா தேனபே ஒரு ஹண்டரு, இப்ப அந்த காட்டு பண்ணியோட உடம்ப தேனபேவுடைய வேர் ஹவுஸ்ல வச்சிருக்கோம் அப்படின்னு அவரு சொல்றாரு. இந்த நேரத்துல ஃப்ரெண்டு போலீஸ்க்கு ஒரு கால் வருது. அதை பேசி முடிச்சுட்டு டிடெக்டிவ் கிட்ட அவரு சார் அந்த ஆபீசரோட உடம்பு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நேரா ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த கிரிமினல் ஒரு ஆபீசரை கொன்னார்ல, அந்த ஆபீசர் காரோட இருக்காரு. அந்த ஆபீசரை கொன்னது அந்த கிரிமினல் தான், கண்டிப்பா அந்த கிரிமினல் இந்த தீவுல தான் எங்கேயோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேடுற வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்த ஃப்ரெண்டு போலீஸும் புரிஞ்சுக்கிட்டு நேரா கைட்டா கிட்டையும் தேனபே கிட்டையும் வந்து அந்த கிரிமினலை தேடி இந்த ஐலாண்டு ஃபுல்லா தேட போறாங்க, கண்டிப்பா இந்த இடத்துக்கும் வருவாங்க. சோ அதுக்குள்ள இந்த உடம்ப நம்ம எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணியே ஆகணும்னு சீக்கிரமா அவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல அந்த இடத்துக்கு யாரோ வராங்க. ஐயோ டிடெக்டிவ் தான் வந்துட்டாரோ அப்படின்னு பயத்துல டோரை ஓபன் பண்ணா இந்த ஐலாண்டோடைய மேயர் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அட பாவீங்களா, நீங்க ஒரு பணத்தை கொண்டு போறீங்கன்னு அந்த கிழவன் என்கிட்ட சொன்னான்டா, என்ன செத்து போனது சின்னோண்டு பண்ணியா, ஆனா நீங்க பெரிய மூட்டையா கொண்டு போனீங்களா, சந்தேகமா இருக்குன்னு என்கிட்ட சொன்னான், பார்த்தா உண்மையிலே நீங்க கொலை பண்ணிருக்கீங்களா, சரி விடுங்க பிரச்சனை வேணாம், ஏய் தேனபே நீ தான் இந்த கொலைய பண்ணுன்னு சொல்லி சரண்டர் ஆகணும் புரியுதா. உடனே தேனபேவும் எது நானா, எதுக்கு என்ன சொல்றீங்க, ஆமாண்டா
கெய்டா இந்த ஐலாண்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவன், நீ இருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அதனால நீ ஜெயிலுக்கு போ, அப்படி உன்னால போக முடியலன்னா தோரக்கான ஃப்ரெண்டு போலீஸ் நீ போடா ஜெயிலுக்கு. அதோட இந்த மேயர் ஒரு டிமாண்டையும் வைக்கிறாங்க, இங்க பாரு கெய்டோ, இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சனா கவர்மெண்ட் கொடுக்க போற அந்த 500 மில்லியன்ல இருந்து ஒரு பங்கை எனக்கு தள்ளி விடணும், புரியுதா அப்படின்னு கேக்குறாங்க. சடனா இன்னொரு ஆளு அந்த இடத்துக்குள்ள வராரு. யாரான்னு பார்த்தா அந்த வயசான தாத்தா. அவரு மேயர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா நம்ம கெய்டோவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அவரு மேயரையே அனுப்புனாரு. ஆனா இப்ப மேயர் கெய்டோவையும் பிளாக்மெயில் பண்றாங்களா, அதனால அவரு மேயர் கூட சண்டை போடுறாரு. மேயரும் அட கெலட்டு பயலே, காசை பத்தி உனக்கு தெரியுமாடான்னு அந்த தாத்தாவுக்கு ஷாக்லாம் வச்சு விட்டுறாங்க. இதை பாக்குற தேனவேவும் அவர் கையில இருக்கிற பொருள் எடுத்து அந்த மேயரோட மண்டையிலே ஒரு அடி, அவங்களும் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. போயிட்டு செக் பண்ணி பார்த்தா தேனவே அடிச்ச அடியில மேயர் அங்கேயே காலி. மேயர் விட்ட ஷாக்ல அந்த தாத்தா அங்கேயே காலி. இப்ப மொத்தம் 3 கொலை ஆயிடுச்சு. சோ இப்ப கேட்டவுக்கும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன பண்றதுன்னு சுத்தமா ஐடியாவே இல்ல. சோ ஃபர்ஸ்ட் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இறந்து போனார்ல தாத்தா, அந்த தாத்தாவுடைய ஃபேமிலியை கூப்பிடுறாங்க. அவங்களும் வந்து பார்த்துட்டு தாத்தா இறந்து போனதை நினைச்சு ஷாக் ஆகுறாங்க. கெய்டாவும் அவங்க கிட்ட அந்த கிரிமினலை தெரியாம நான் கொன்னுட்டேன், அந்த கொலையை நாங்க மறைக்கலான்னு ட்ரை பண்ணும் பொழுது தேவையில்லாம இந்த மேயரை வந்து பிரச்சனை பண்ணாங்க. தாத்தாவும் வந்து எங்களை காப்பாத்த ட்ரை பண்ணாரு, ஆனா தாத்தா இறந்து போயிட்டாரு. இவன் மேயரும் இறந்து போயிட்டாங்க, அந்த கிரிமினலையும் மேயரையும் நாங்க பாத்துக்கிறோம். தாத்தா வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்து போன மாதிரி நீங்க தான் பொய் சொல்லணும் அப்படின்னு சொல்ல தாத்தாவோட ஃபேமிலிக்கும் இந்த ஐலாண்ட் தான் எல்லாமே. இந்த ஐலாண்டோடைய நல்லதுக்காக அவங்களும் ஓகேன்னு சொல்றாங்க. தாத்தாவுடைய உடம்ப கொண்டு போயிட்டு அவரு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போன மாதிரி ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயம் நம்ம டிடெக்டிவ்க்கும் தெரிய வந்து அவரும் அவரோட அசிஸ்டன்ட்டும் நேரா தாத்தாவுடைய வீட்டுக்கு வராங்க. இந்த தாத்தா எப்படி இறந்து போனாரு அப்படின்னு கேட்கும் பொழுது ஹார்ட் அட்டாக்னு சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் டிடெக்டிவ் நம்பாம இந்த ஐலாண்ட்லயே ஒரு டாக்டர் இருக்காரு, பாவம் பழைய பில்டிங் போல ஹாஸ்பிட்டல். சோ அவர்கிட்ட போயிட்டு கேட்கும் பொழுது அந்த டாக்டரும் சொல்றாரு அந்த தாத்தா ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்திருக்காரு அப்படின்னு. இவன் அந்த தாத்தாவா நமக்கு முக்கியம், அந்த கிரிமினல் தான் முக்கியம்னு போலீஸ் அந்த ஐலாண்டு ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க தேடும் பொழுது கிரிமினல் மாட்டுவாருன்னு பார்த்தா இறந்து போன நிலைமையில மேயரு அவங்க எப்பவுமே டிராவல் பண்ற போட்ல இருக்காங்க. சோ யாரோ மேயரை கொன்னு அந்த போட்லயே போட்டிருக்காங்க. அதோட இங்க இருந்த இன்னொரு போட்டையும் காணோம். சோ அப்படின்னா அந்த கிரிமினல் தான் மேயரை கொன்னுட்டு இந்த ஐலாண்ட்ல இருந்து வெளியே போயிட்டான் அப்படின்னு இந்த கேஸையும் முடிக்கிறாங்க. ஆனா டிடெக்டிவ் இருக்காரு, அவருக்கு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. ஏன்னா நடக்கிற எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு, இப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது. சோ அதனால இங்க நடக்கிற கொலைகளுக்கெல்லாம் வேற யாரோ தான் காரணம் அப்படின்னு டிடெக்டிவ் நினைக்கிறாரு. சோ அதனால அவரு தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நேரா அந்த தேனபே இருக்கார்ல அவருடைய வேர் ஹவுஸ்க்கு போறாரு. பார்த்தா அங்க தேனபே இல்ல. அந்த இடத்த தேடி பார்க்கும் பொழுது ஃபுல்லா எம்டியா இருக்கு. ஆனா ஒரே ஒரு லாக்கர் ரூம் மாதிரி ஒன்னு இருக்கு. சோ அது என்னதுன்னு அந்த டிடெக்டிவும் பக்கத்துல போகும் பொழுது நல்ல வேளையா அந்த நேரத்துல தேனபே வந்துடுறாரு. சார் உங்களுக்கு என்ன வேணும்? ஒன்னும் இல்ல, ஜஸ்ட் உன்னை விசாரிக்கலான்னு வந்தேன். ஆமா இந்த லாக்கர் எதுக்கு? அது வந்து இறந்து போன மிருகங்களை அங்கதான் பதப்படுத்துவோமே. அப்படின்னா நீங்க வேட்டையாடி கொன்னா அந்த காட்டு பண்ணி இதுக்குள்ளதான் இருக்கு அப்படிதானே? ஆமா சார். சரி ஓகே ஓபன் பண்ணு, நான் அதை பார்க்கணும். சார் என்னால இப்போ ஓபன் பண்ண முடியாது, ஏன்னா அதுல ரொம்ப வைரஸ்லாம் வந்து ரொம்ப கெட்ட நாத்து அடிக்குது. சோ இப்படின்னு தேனவே சொல்ல டிடெக்டிவுக்கும் டவுட் அதிகமாக ஆரம்பிக்குது. அடுத்தது நம்ம கெய்டாவை பார்க்க போறாரு. அங்க கெய்டாவோட ஒய்ஃப் தான் இருக்காங்களே. சோ உங்க ஹஸ்பண்ட் நேத்து நைட்டு எங்க இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அது வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருந்திருப்பாரு. கொஞ்ச நாளா உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாருல அப்படின்னு கேட்கும் பொழுது கெய்டாவோட ஒய்ஃபும் ஆமான்னு சொல்ற மாதிரியே வராங்க. டக்குன்னு அந்த நேரத்துல கெய்டா வந்துடுறாரு. சார் என்னதானே விசாரிக்க வந்திருக்கீங்க, என்கிட்டயே கேளுங்கன்னு கெய்டாவும் டிடெக்டிவ் கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றாரு. சோ டிடெக்டிவுக்கு ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்கவே இல்ல. பக்காவா பிளான் பண்ணிட்டாங்க கெய்டாவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும். டிடெக்டிவோட அசிஸ்டன்ட் லேடி ஒருத்தவங்க இருக்காங்க. சார் எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸ் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், அந்த கிரிமினல் எஸ்கேப் ஆகி போயிட்டான், நம்ம ஏன் தேவையில்லாம இன்னும் அந்த கேஸை தோண்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த கேஸ் இன்னும் முடியல, எனக்கு தெரிஞ்சு கிரிமினல் இதை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது, இந்த கெய்டாவும் அந்த தேனபேவும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாங்க அப்படின்னு இவரு கரெக்டா பிடிச்சிடுறாரு. சோ இப்படி பேசிக்கிட்டே அவங்க வரும்பொழுது கெய்டாவுடைய வீட்டுக்கு பின்னாடி ஒரு என்வலப் இருக்கு. என்னடான்னு பார்த்தா அந்த கிரிமினல் இருக்கார்ல அவருடைய ரெஸ்யூம். ஏன்னா அந்த ஆபீசர் அந்த கிரிமினலை கெய்டா கிட்ட தான் ஒர்க்குக்கு சேர்த்து உள்ளான்னு வந்திருக்காரு, ரெஸ்யூம்லாம் கொடுக்கணும்ல. சோ அந்த ரெஸ்யூம் இப்ப இவரோட வீட்டுக்கிட்ட இருக்கு. இந்த டிடெக்டிவ் பார்த்த உடனேயுமே இந்த ரெஸ்யூம் இங்க இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த கிரிமினலும் ஆபீசரும் கெய்டாவை பார்த்திருப்பாங்க. அப்புறம் எதுக்காக கெய்டா நம்ம கிட்ட போய் சொல்றான்? சோ ஏதோ ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னும் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்குள்ள டீப்பா இறங்க ஆரம்பிக்கிறாரு டிடெக்டிவ். சரி இந்த ஐலாண்ட்ல இருக்கிற மக்கள் மூலியமாவது ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும்னு பார்த்தா யாருமே கெய்டாவுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த ஐலாண்டே கெய்டாவை நம்பி தான் இருக்கே. சார் இந்த கேஸ் தான் முடிஞ்சிருச்சே, எதுக்கு சும்மா வரீங்க? நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மேயர் இறந்து போனாங்க, தாத்தா இறந்து போனாரு, தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க எல்லாரும். சோ டிடெக்டிவோட அசிஸ்டன்ட் அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு போலீஸ் இவங்க 3 பேரும் அப்படியே ரோட்ல நடந்து போய்கிட்டே இருக்காங்க. டிடெக்டிவ் ஃப்ரெண்டு போலீஸ் கிட்ட உங்க ஊர்ல இருக்கிறவங்கலாம் இப்படிதான் இருப்பானுங்களாடா? ஆமா சார், ஏன்னா எங்க ஊர்ல இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய கிரைம்லாம் நடந்ததே இல்ல, இதுதான் முத தடவை. அதனாலதான் மக்கள் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ஆனா பிரச்சனை இல்ல சார், இறந்து போன அந்த கிரிமினலோட பாடி மட்டும் கிடைச்சதுன்னா எல்லாரும் நார்மல் ஆயிடுவாங்க அப்படின்னு
ஃப்ரெண்டு போலீஸ் சொல்ல டிடெக்டிவ் எது செத்து போன கிரிமினலா, அவனை இன்னும் நம்ம கண்டுபிடிக்கவே இல்ல, அவன் உயிரோட இருக்கானா செத்துட்டானான்னு ஒன்னும் நமக்கு தெரியாது, நீ எதை வச்சு அந்த கிரிமினல் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்ற. சோ ஃப்ரெண்டு போலீஸ்க்கும் புரிய வருது, ஆர்வ கோளாறுல நம்ம வாயை ஒட்டும் போலியா அப்படின்னு சமாளிக்க முடியாம அது வந்து கடல் வழியா தானே சார் அவன் தப்பிச்சு போயிருக்கணும், கண்டிப்பா தண்ணியில மூழ்கி இறந்து போயிருப்பான்ல, அதை சொன்னேன் சார்னு சமாளிக்கிறாரு. ஆனா இருந்தாலும் இப்ப டிடெக்டிவ்க்கு ஃப்ரெண்டு போலீஸ் மேலயும் டவுட் வருது. சோ அடுத்த நாள் ஆகுது, இறந்து போனார்ல தாத்தா, அவருக்கு ஃபியூனரலும் நடக்குது. சோ இப்பதான் கெய்டா தானபே இவங்கள பத்திலாம் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா கெய்டாவுடைய ஒய்ஃப் தானபே இவங்க 3 பேருடைய அப்பா அம்மாவும் மீன் பிடிக்கிறதுக்கு கடலுக்கு போயிருக்காங்க. அப்போ ஒரு புயல் வந்து அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. கெய்டாவும் எனக்கு ஒரு படகை ரெடி பண்ணி கொடுங்க, நான் போயிட்டு எங்க அப்பா அம்மாவை தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியும், ஆனா அங்க இருக்கிறவங்க இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கு, இப்ப இவங்க போனாங்கன்னா இவங்களும் இறந்து போயிடுவாங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இந்த ஐலாண்ட்ல இருக்கிற எல்லாருமே உங்களை பத்திரமா பாத்துப்பாங்க அப்படின்னு அங்க இருக்கிறவங்க சொல்ல, அப்ப இவங்க எல்லாரும் சின்ன பசங்க தானே, அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்கன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு கெய்டாவோட ஒய்ஃப் அப்படியே வேகமா ஓடுறாங்க. பின்னாடியே கெய்டாவும் போயிட்டு அவரோட ஒய்ஃபை பிடிச்சுக்கிட்டு நான் உன்னை பாதுகாப்பேன், நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன்னு சொல்றாரு. பின்னாடி தானபேவும் நின்னு அதை பாத்துக்கிட்டு இருக்காரு. அன்னில இருந்தே இவங்க ஒன்னா இருக்காங்க. கெய்டாவும் அவரோட ஒய்ஃபை கல்யாணம் பண்ணி சந்தோஷமான லைஃபை வாழ்றாரு. அப்புறம் கெய்டா தானபே ஃப்ரெண்டு போலீஸ்லாம் இப்போ ஒரு 3 கொலையை பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இந்த 3 கொலையில இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு இந்த ஐலாண்ட்ல இருக்கிற மக்கள் தான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களே. சோ ஃபர்ஸ்ட் இறந்து போன அந்த தாத்தா அவரோட ஃபேமிலியை கூப்பிட்டு நடந்த விஷயத்த சொன்ன உடனே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா என்ன, இதை உண்மைன்னு எல்லாரும் நம்பணும்னா டாக்டரே சொல்லணும். சோ டாக்டரும் ஒரு பழைய பில்டிங்ல வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. காசு வந்ததுக்கு அப்புறம் புது பில்டிங் கட்டலான்னு ஆசையை காமிச்சு டாக்டரையும் போய் சொல்ல வைக்கிறாங்க. அடுத்தது அந்த மேயர் ரெகுலரா டிராவல் பண்ணக்கூடிய போட்ல அந்த மேயரை வைக்கணும். ஆனா அந்த போட்டோட சாவி மேயரோட பிஏ கிட்ட தான் இருக்குமே. சோ அதனால பிஏ கிட்டயே போயிட்டு கால்ல விழுந்து ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்ல அந்த பிஏவும் புரிஞ்சுக்கிட்டு ஆல்ரெடி மேயர் மேல வேற இவருக்கு காண்டா, சோ அதனால மேயரோட பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு இவரே ஹெல்ப் பண்றாரு. அதோட மேயர் இறந்து போனாங்கல்ல, அப்போ அவங்க கிட்ட நல்ல வேலையா மொபைல் கிடையாது. ஒருவேளை மொபைல் இருந்தா ஜிபிஎஸ் வச்சு கடைசியா அவங்க இங்க தான் வந்தாங்கன்னு போலீஸ் பிடிச்சிருப்பாங்க. மொபைல் போன் இல்லாததுனால எந்த பிரச்சனையும் இல்ல. இப்படி இவங்க இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்காங்க. இது இல்லாம ஐலாண்ட்ல இருக்கிற எல்லா மக்களுமே கைட்டாவுக்கு தான் சப்போர்ட்டே. சோ நம்ம மாட்ட வாய்ப்பே இல்ல அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா டிடெக்டிவ் விடுற மாதிரியே இல்ல. நேரா ஃப்ரெண்டு போலீஸ் கிட்ட வந்து எனக்கு நல்லா தெரியும் அந்த கெய்டா தானபே அவங்க தான் இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால அவங்க டிஎன்ஏவெல்லாம் வச்சு சில டெஸ்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரீசெண்டாக தான் நீயும் இதில் சம்மந்தப்பட்டிருக்க அப்படின்னு எனக்கு புரிய வந்தது. ஸோ அதனால உன்னோட டிஎன்ஏவும் வேணும் அப்படின்னு முடிய பிடுங்கிட்டு போறாரு ஆளு. ஸோ அதனால ஃப்ரெண்டு போலீஸ்க்கு சம்மத்தியா பயம் வருது, மாட்டிக்க போறோமோ அப்படின்னு. அதோட அந்த டிடெக்டிவ்க்கு நம்ம மேல டவுட் வந்துருச்சு. ஸோ அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவ்வளவா நம்ம பேசக்கூடாது அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு போலீஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கான்டாக்டே இல்லாம இருக்காரு. அடுத்த நாள் ஆகுது, கைட்டாவும் தானபேவும் ஃபார்ம்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப தானபே கைட்டா கிட்ட இங்க பாருடா, என்னோட இடத்துல அந்த கிரிமினலோட பாடி இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம், வந்தாங்கன்னா மாட்டிப்போம். சோ அதனால உன்னோட இந்த ஃபார்ம்லயே நம்ம புதைச்சு வச்சிடலாம், என்ன சொல்ற? ஏன்னா அந்த டிடெக்டிவ் முதல்ல நம்மள இங்க தான் வந்து மீட் பண்ணாரு. சோ அகைன் இங்க வந்து தேட மாட்டாரு, இதுதான் நல்ல இடம் அப்படின்னு தானபே சொல்ல, ஆனா கேட்டா எதுவும் சொல்லாம கம்முனே இருக்காரு. சோ அதனால அந்த கிரிமினலோட பாடி தானபேவோடைய அந்த வேர் ஹவுஸ்ல அப்படியே இருக்கு. எங்க டிடெக்டிவும் அவரோட அசிஸ்டன்ட்டும் மேயருடைய பிஏ கிட்ட விசாரணையா ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நல்ல வேலையா கேட்டா ஆல்ரெடி பிஏ கிட்ட பேசினதுனால, சார் சாவி வந்து மேயர் மேடம் கிட்ட தான் இருக்குமே, அவங்க தனியா டிராவல் பண்ணிட்டு போயிட்டு வந்திருப்பாங்க, அப்பதான் அந்த கிரிமினல் கொண்டு இருக்கணும் அப்படின்னு இவரும் சொல்றாரு. எங்க டிடெக்டிவும் கடுப்பாகிறாரு, இந்த ஐலாண்ட்ல எவனுமே நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான் போல அப்படின்னு கோவமா போறாரு. உடனே அந்த பிஏவும், என்ன சார் இந்த ஐலாண்டை விட்டு போறீங்களா? போறதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போங்க சார், காட்டு பண்ணி கறி சூப்பரா இருக்கும். எது காட்டு பண்ணியா? அந்த தானபே வேட்டையாடணும்னு சொன்னானே அந்த பண்ணியாது? வேட்டையாடுறதா சார்? அது இந்த சீசனே கிடையாது, இப்ப வேட்டையாடணும் அப்படின்னா அது இல்லீகலா தப்பு. அவங்கிட்ட இருக்கிற காட்டு பண்ணியோட உடம்பு கார்ல அடிபட்டு செத்தது சார், அதெல்லாம் சாப்பிட நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். அதோட தானபே அந்த காட்டு பண்ணியை எப்பயோ தூக்கி போட்டிருப்பானே அப்படின்னு ஒரு சொல்ல டிடெக்டிவுக்கு ஒரு பொறி தட்டுது. ஏன்னா தானபே அவரோட வேர் ஹவுஸ்ல ஒரு லாக்கர் மாதிரி வச்சிருப்பாரு, அதுக்குள்ள அந்த காட்டு பண்ணி இருக்குன்னு சொல்லுவாரு, ஓபன் பண்ண மாட்டாரு. ஆனா இங்க இந்த பிஏ சொல்றத வச்சு பார்த்தா அந்த காட்டு பண்ணியை எப்பயோ தூக்கி போட்டிருக்கணும், கண்டிப்பா அந்த லாக்கருக்குள்ள இருக்கிறது காட்டு பண்ணி கிடையாது, அந்த கிரிமினலோட உடம்பு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நேரா தானபேவோடைய அந்த வேர் ஹவுஸுக்கு போறாரு. போறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்டு போலீஸ்க்கு கால் பண்றாரு. நான் இப்ப எங்க போய்கிட்டு இருக்கேன் தெரியுமா? உன் ஃப்ரெண்டு தானபேவோடைய வேர் ஹவுஸ்க்கு. அங்கதானே அந்த கிரிமினலை அடிச்சு கொன்னு அவனோட உடம்ப வச்சிருக்கீங்க, எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு. தானபேவை பிடிச்சிட்டு அடுத்தது உன்னை வந்து ஸ்டேஷன்லயே பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் காலை கட் பண்ண எங்க ஃப்ரெண்டு போலீஸுக்கெல்லாம் கை கால்லாம் நடுங்குது. ஸோ டிடெக்டிவும் தானபேவோடைய இடத்துக்கு போறாரு. அந்த லாக்கரை
ஓபன் பண்ணியே ஆகணும்னு சொல்றாரு. தானபேவும் வேற வழி இல்லாம ஓபன் பண்ண உள்ள பார்த்தா ஒரு டெட் பாடியை ப்ளூ கலர் கவர்ல சுத்தி வச்சிருக்காங்க. ஸோ டிடெக்டிவ்க்கு அவ்வளோ சந்தோஷம், ஒரு வழியா நம்ம இந்த கேஸை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆசையா ஓபன் பண்ணா உள்ள உண்மையிலேயே காட்டு பண்ணியோடைய உடம்பு தான் இருக்கு. என்னது கிரிமினலோட உடம்ப காணோம், மாத்தி வச்சுட்டானுங்க போல அப்படின்னு டிடெக்டிவ்க்கு இப்பதான் புரியுது. நம்ம தானபேவும் சார் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க சார், ஒழுங்கா போங்க அப்படின்னு சீனா பேசி அனுப்புறாரு. அகைன் டிடெக்டிவ்க்கு இன்னொரு பொறி தட்டுது. நம்ம கெய்டா இருப்பார்ல, அவர் கையில கூட அந்த கிரிமினல் தானே கடிப்பாரு. அதை பார்த்துட்டு டிடெக்டிவ் என்னதுன்னு கேட்கும் பொழுது காட்டு பண்ணி கடிச்சதுன்னு சொல்லுவாரு. ஆனா காட்டு பண்ணி ஆக்சிடென்ட் ஆகி தான் இறந்து போச்சு, அது கடிக்க வாய்ப்பே இல்ல. சோ கெய்டா போய் சொல்றான் அப்படின்னு அவரை விசாரிக்கலான்னு போகும்பொழுது அங்க கெய்டா செம்ம காண்டுல கத்த ஆரம்பிக்கிறாரு. சார் இந்த ஊர் மக்கள் சொல்ற எதையும் நீங்க கேட்க மாட்டீங்களா? இது எல்லாத்தையும் பண்ணது அந்த கிரிமினல் தான், போயிட்டு அவனை தேடுங்க சார், சும்மா எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. எனக்கு எல்லாமே தெரியும், அந்த கிரிமினலு, மேயரு, அந்த தாத்தா எல்லாரையும் கொண்டது நீங்க தானே, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க அப்படின்னு டிடெக்டிவ் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு போன் கால் வருது. அப்படியே ஷாக் ஆகி வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. என்னன்னா நம்ம கெய்டாவோட ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு போலீஸ் இருக்காருல, அவரு கன் எடுத்து தன்னை ஷூட் பண்ணி இறந்து போயிட்டாரு. அதுவும் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை ஷூட் பண்ணிருக்காரு. நடந்த எல்லா கொலைகளையும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு எல்லா பழியையும் அவரு ஏத்துக்கிட்டாரு. சோ விஷயம் கேள்விப்பட்டு கெய்டாவும் தானபேவும் அங்க வராங்க. ஃப்ரெண்டு இறந்து போனதை நினைச்சு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்புறம் போலீஸ்ல அவங்கள வெளியே அனுப்பிடுறாங்க. டே தானபே, அந்த கிரிமினலோட உடம்ப உன்னோட இடத்துல இருந்து என் ஃபார்முக்கு மாத்திட்டோம் அப்படின்ற விஷயத்த நீ நம்ம ஃப்ரெண்டு போலீஸ் கிட்ட சொல்லவே இல்லையா? அவன் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சு இறந்து போயிட்டான்டா. உடனே தானபேவும் நானும் சொல்லாம் தான் இருந்தனே, ஆனா அந்த டிடெக்டிவ் அவன் மேலயும் சந்தேகப்பட்டானா, சோ அதனால சேஃப் கிடையாதுன்னு தான் சொல்லவே இல்லை. அது தெரியாம இவன் இப்படி பண்ணிக்கிட்டான்னு ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ அவ்வளவுதான், இதுக்கு மேல டிடெக்டிவால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு அவரு நினைக்கும் பொழுது ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்குமே இறந்து போனாங்கல்ல மேயர், அவங்களோட பேர்ல இருந்து ஒரு மெயில் வர ஆரம்பிக்குது. இன்னும் சொல்ல போனா மேயரோட போன்ல இருந்து தான் வருது. இந்த மாதிரி அந்த கிரிமினலை கொன்னு கெய்டா அவனுடைய ஃபார்ம்ல புதைச்சு வச்சிருக்கான் அப்படின்ற விஷயம் இருக்கு. இது யாரு பண்றாங்கன்னு தெரியல. டிடெக்டிவ் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நேரா கெய்டாவுடைய ஃபார்முக்கு போறாரு. நம்ம கெய்டாவுடைய மொபைலுக்கும் அந்த மெசேஜ் வருது. என்னடா மேயரோட மொபைல்ல இருந்து இந்த மாதிரி மெசேஜ் வருது அப்படின்னா அந்த டிடெக்டிவ் நம்மள தேடி வந்துருவானே அப்படின்னு சொல்லி கடுப்பாகுறாங்க. சோ யார் இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் யோசிக்கும் போது ஒருவேளை அது மேயரோட பிஏவா இருக்குமோ, அவங்ககிட்ட தானே போன் இருக்கும் எப்படியா இருந்தாலும். இல்லடா அந்த பிஏ நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான், இப்ப இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா அவனு தானே மாட்டுவான், கண்டிப்பா அவன் கிடையாது. உடனே தானபேவும் ஒருவேளை உன்னோட ஒய்ஃபா இருக்கலாமோ அப்படின்னு சொல்ல கெய்டா கடுப்பாகிறாரு. டே என்னோட ஒய்ஃப்லாம் கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணிருக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லி தானபேவுடைய பேக்கெட்டை செக் பண்றாரு. தானபேவுக்கு கடுப்பாகுது. டேய் நானும் உன் கூட தான்டா இருக்கேன், என்னையே சந்தேகப்படுற, இங்க பாரு மாத்தி சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது, உனக்குன்னு ஒரு ஒய்ஃப் குழந்தை ஃபேமிலி இருக்கு கெய்டா, சோ அதனால நீ இங்கேயே இரு, நடந்த எல்லா கொலையும் நான் தான் பண்ணுன்னு சொல்லி நான் பழியை ஏத்துக்கிறேன் அப்படின்னு தானபே சொல்ல கெய்டா வேணான்னு சொல்றாரு. ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான், இவன் நீயும் போனா எப்படியா இருந்தாலும் வளைச்சு என்னையும் பிடிச்சிருவாங்க, ஏன்னா முக்கியமான சஸ்பெக்டே நான் தான், சோ அதனால நான் ஜெயிலுக்கு போறேன், நீ வெளியே இருந்தனாவது என் ஃபேமிலியை நீ பாத்துப்ப அப்படின்னு அவரு சொல்றாரு. சோ டிடெக்டிவும் போலீஸ் ஃபோர்ஸோட அந்த இடத்துக்கு வராரு. நம்ம கெய்டாவும் நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறாரு. அந்த ஃபார்ம்ல தானே புதைச்சு வச்சிருக்காங்க கிரிமினலை, அந்த இடத்த காட்டுறாரு. தோண்டி எடுக்கிறாங்க. சோ எல்லா கேஸுமே நம்ம கெய்டா மேல போகுது, அவரை ஜெயில அடைக்கிறாங்க. இதனால கெய்டாவுடைய ஒய்ஃபும் குழந்தையும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம தானபே கெய்டாவுக்கு ப்ராமிஸ் பண்ணார்ல உன்னோட ஃபேமிலியை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி, சோ அதே மாதிரி கெய்டாவோட ஃபேமிலியை அவரு ரொம்பவே நல்லா பாத்துக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா இருந்தாலும் தானபேவுக்கு இருக்கிற கோவம் எல்லாமே அந்த டிடெக்டிவ் மேலதான். அந்த ஆளு மட்டும் இல்லாம இருந்திருந்தா இவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கவே வந்திருக்காது. சோ அதனால தானபேவும் டிடெக்டிவை மீட் பண்றாரு. டிடெக்டிவும் தானபே கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. இங்கதான் மரணபங்கமான ஒரு ட்விஸ்ட், கூட இருந்தே செமையா குழி பறிச்சிட்டடா அப்படின்னு தானபேவை பார்த்து டிடெக்டிவ் சொல்ல நமக்கும் இப்பதான் எல்லா உண்மையும் தெரிய வருது. சோ எல்லாத்துக்குமே காரணம் இந்த தானபே தான். ஆக்சுவலா அந்த தானபேவுக்கு நம்ம கெய்டாவுடைய ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்கள சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். ஆனா இவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் இறந்து போனதுக்கு அப்புறம் கெய்டா அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நான் உன்னை சேஃபா வச்சுக்கிறேன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆயிட்டாங்க. அன்னில இருந்தே கெய்டாவை இவருக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. சோ ஏதாவது ஒரு காரணம் கிடைச்சா கெய்டாவை ஒழிச்சு கட்டிட்டு கெய்டாவோட ஒய்ஃப் கூட இவரு வாழலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. அந்த எண்ணத்துல தான் பழகிக்கிட்டே இருக்காரு. சோ தெரியாம கெய்டா ஒரு கிரிமினலை கொன்னுறாரு. இதுதான் சாக்குன்னு இந்த தானபே அவரோட வேலையை ஆரம்பிக்கிறாரு. இவங்க உடம்ப மறைக்க ட்ரை பண்ணும் பொழுது மேயர் உள்ள வந்துருவாங்க, பிளாக்மெயில் பண்ணுவாங்கல்ல. சோ அதனால தானே தானபே அடிச்சாரு. ஆனா உண்மையிலேயே அதுக்காகலாம் அடிக்கல. மேயர் சொல்லுவாங்க கெய்டா எங்களுக்கு ரொம்ப முக்கியம், அவனுக்கு பதில் நீ ஜெயிலுக்கு போ, உன்னால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல. அவன் கூட போயிட்டு என்ன கம்பேர் பண்றியா அப்படின்னு இருக்கிற வன்மத்தெல்லாம் அந்த மேயர் மேல காட்டிட்டாரு தானபே. அதனாலதான் மேயர் இறந்தாங்களே. அப்புறம் கெய்டாவோட வீட்டுல விசாரணை பண்ணிட்டு டிடெக்டிவ் வெளியே வரும்பொழுது ஒரு என்வலப் இருக்கும்ல, அந்த கிரிமினலோட ரெஸ்யூம் இருக்குமே. ஆக்சுவலா இவங்க அந்த கிரிமினலை முதல்ல பாப்பாங்களா ஒரு இடம், அந்த இடத்துலயே அந்த கிரிமினல் அந்த ரெஸ்யூமை தூக்கி போட்டு போயிடுவாரு. அதை இந்த தானபே எடுத்து வச்சுக்கிட்டு கெய்டாவை மாட்டி வேணும்ன்றதுக்காகவே கெய்டாவோட வீட்டு பக்கத்துல போட்டிருக்காரு டிடெக்டிவ் பார்க்கணும்னு. அதோட மேயர் இறந்து போனாங்கல்ல, அங்க அவங்களோட
அவரோட மொபைல் போன் இருந்திருக்கு. அதை இந்த தேனபே தான் எடுத்து வச்சு கடைசியா ஊர் மக்கள் எல்லாருக்குமே மெசேஜும் அனுப்பியிருக்காரு. இன்னும் சொல்ல போனா கெய்டாவுக்கு அவரோட ஃபார்ம்ல அந்த கிரிமினலை புதைக்கணும்னு விருப்பமே இல்ல. இந்த தேனபே தான் கொஞ்சம் கொஞ்சமா பேசி இங்கதான் டிடெக்டிவ் தேட மாட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த கிரிமினலை இங்க புதைக்க வச்சிருப்பாரு. இப்ப மாட்டி விட்டுட்டு இவ தேனபே அவரு நினைச்ச மாதிரியே கெய்டாவோட ஒய்ஃபை பாத்துக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா உண்மை என்னன்னா கெய்டாவோட ஒய்ஃப் வந்து தேனபேவை கண்டுக்கிற மாதிரியே இல்ல. இவரும் சில பிட்லாம் போடுறாரு. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா கெய்டா ரிலீஸ் ஆகி வர வரைக்கும் நான் அவனுக்காக மட்டும்தான் காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்றாங்க. சோ அதனால தேனபே இன்னும் செமையா கடுப்பாகி பண்ணதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி இதுக்கு மேல கெய்டாவுடைய ஒய்ஃப் அவரு கண்டுக்கவே மாட்டாரு. ஏன்டா அந்த முடிவை முன்னாடியே எடுத்திருந்தா பாவம் அந்த ஆளு ஜெயிலுக்கு போயிருக்க மாட்டான்ல. சோ இப்ப கெய்டா ஜெயில இருக்காரு. அவரோட ஒய்ஃப் அடிக்கடி போய் பாக்குறாங்க. நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்கா? நீ என்ன பத்திரமா பாத்துப்பேன்னு. நீ அதை பண்ணிட்ட. இப்ப இது என்னோட டர்ன். இதுக்கப்புறம் நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன்னு கெய்டாவுடைய ஒய்ஃப் சொல்றாங்க. சோ கெய்டா அவரோட தண்டனை காலத்தை சீக்கிரமாவே முடிச்சுட்டு ரிலீஸ் ஆகி அவரோட ஃபேமிலி கூடவே சீக்கிரம் வாழ போறாரு. எங்க தேனபே காட்டுல வேட்டையாடிக்கிட்டு இருக்காரு. அவரு திருந்தனாரா திருந்தலையா, அவரு மைண்டுக்குள்ள என்னதான் ஓடுதுன்னு சொல்லாம அதை ஒரு ஓப்பன் எண்டிங்கா நம்ம கிட்டயே கொடுத்துடுறாங்க. சோ இந்த இடத்துலயே நாய்ஸ்ன்ற இந்த படம் முடியுது. அப்புறம் ஸ்டார்டிங்ல கெய்டாவோட பொண்ணு வந்து காணாம போயிடுவாள். ஆக்சுவலா அவ வந்து அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருப்பாளே. அந்த கிரிமினல் எதுவுமே பண்ணிருக்க மாட்டான். கிரிமினல் வந்து எதர்ச்சியா தான் அந்த ஃபார்முக்கு வந்திருப்பான். பிரச்சனையாகி கொண்டு இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே பிரச்சனை அந்த கிரிமினல் கிடையாது, கூட இருந்த நண்பன் தான். குத்துனது நண்பனா இருந்தா கூட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த படத்துல குத்துனதும் நண்பன் தான், சொன்னதும் நண்பன் தான். இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்க போடுங்க. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.